الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا والداعيا إلى الله بإذنه سراجا ومنيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد قرنت البركة بذاته محيا وتعطرت العوالم بطيب ذكره وريا وعلى آله وأصحابه وبارك وسلم وقال تعالى في كلامه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات وعملوا صالحا إني بما العربي صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة صدق نبينا صلى الله عليه وسلم அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த தினத்திலே அவனை பற்றி பேசுவதற்காக, கேட்பதற்காக, அவனை வணங்குவதற்காக வாய்ப்பளித்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் எப்படியும் வாழ்ந்துவிடக் கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பலவிதமான நெறிமுறைகளை, சட்ட திட்டங்களை நமக்கு அமல்படுத்தியுள்ளார். அந்த சட்ட திட்டங்களை பேணி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை, கபருடைய வாழ்வு எல்லாம் சந்தோஷமானதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய கால சூழ்நிலை எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஹலாலை விட்டு தூரமாகி ஹராமிலே முஸ்லிம்கள் எல்லாம் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ, எதை செய்ய சொன்னானோ அதை செய்யாமல், எதை தடுத்தானோ அல்லாஹ்வும் ரசூலும் வெறுக்கக்கூடிய காரியங்களில் இந்த உலகம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால் இன்றைக்கு ஹராமான புழக்கங்கள் பல பெயர்களிலே இன்றைக்கு வடிவமைப்பினை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர்களை மாற்றி, ஹராம்களுக்கு பெயர்களை மாற்றி, ஹராமான தொழில்களுக்கு பெயர்களை மாற்றி, ஹராமான கொடுக்கல் வாங்கலுக்கு பெயர்களை மாற்றி அவர்கள் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது சுற்றி வளைத்து அதை ஹலாலை போன்று விளக்குவதற்கு ஆசைப்படுகிறார்கள். முடியவே முடியாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வை உலகத்திலே எத்தனையோ நபர்களை நாம் ஏமாற்றி விடலாம், ஏமாற்றி பிழைத்து விடலாம். அல்லாஹ் ரசூலிடத்திலே நாம் தப்பிக்க முடியாது. நாம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களை, ரசூல்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களை, குலூ மினத் தய்யிபாத்தி, சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்கள். சுத்தமான உணவுகள் என்றால் நான் எந்த உணவை சாப்பிட சொன்னேனோ அந்த உணவை சாப்பிடுங்கள். யாருக்கு உத்தரவு? ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு செய்கிறான். சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். சுத்தமான உணவுகளை சாப்பிட்டால் தான் நல்ல அமல் செய்ய முடியும். நல்ல அமல்கள் எப்போது நம்மிலிருந்து வெளியே வரும்? சுத்தமான உணவு வயிற்றிலே இருந்தால் தான் வெளியே வரும். பெரியோர்களே, நல்ல அமல்கள், நல்ல அமல்கள் என்று சொல்லி நாம தான் தொழுகிறோமே, நாம தான் ஜகாத் கொடுக்கிறோமே, நம்மிலே தான் பலவிதமான அமல்கள் வெளிப்படுகிறதே என்று நாம் அதை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்ள முடியாது. நல்ல அமல்கள்
உட்கொள்ளுங்கள், உணவு சுத்தமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள், வஅமலு சாலிஹா நல்ல அமல்களை செய்யுங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நபிமார்களுக்கு சொல்கிறார். இன்றைய காலத்திலே நம்மிடத்திலே ஒரு அமல்களிலே ஒரு விதமான பின்னடைவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. லஸ்ஸத் இல்லை, இன்பம் இல்லை அமல்களிலே. ஹஜ்ரத் அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயிடத்திலே கேட்டார்கள், அம்மா நான் தொழுறேன், ஆனா தொழுகும் பொழுது தொழுகையிலே எனக்கு இன்பம் இல்லை, தொழுகும் பொழுது தொழுகையிலே ஒரு ஆசை வர மாட்டேங்குது, இன்பம் வர மாட்டேங்குது, லஸ்ஸத் இல்லை. பிரியாணி சாப்பிடும் போது சுவை தெரியுது, டேஸ்ட் தெரியுது, தொழுகும் பொழுது எந்த விதமான உசுரும் இல்லை, செத்த தொழுகை தொழுதுகிட்டு இருக்கமா, என்ன காரணம் கேட்டாங்க. அதுக்கு அந்த தாய் சொன்னாங்க, அபூ யஸீத் ஒன்னு நான் வயிற்றுல வச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் என்ன செஞ்சுட்டு ஒரே ஒரு தவறு செஞ்சுட்டேன். என்ன தவறு தெரியுமா? பக்கத்து வீட்டுல இருந்த நெய்யை எடுத்து சாப்பிட்டேன். அவங்கள்ட்ட கேட்காம, அவர்களிடம் கேட்காமல் பசி அதிகமாக இருந்ததின் காரணத்தினால் சாப்பிட்டேன், அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம் என்று சொன்னார்கள். உடனே அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா, உடனே அவர்களிடம் சென்று உண்மையை சொல்லி மன்னிப்பை கேட்டு விடுங்கள் என்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். பின்பு அவர்கள் தொழுகையிலே இன்பத்தை உணர்ந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். நமக்கு தொழுகும் பொழுது இன்பம் இல்லை, எல்லா தொழுறாங்க, தொழுல் என்ன 4 பேர் தப்பா பேசுவான், ஜும்மா கூட தொழுவாங்க, வீட்டுல உட்கார்ந்திருக்கா பேசுவான், இவன் தொழுகையாலே இல்லைன்னு பேசுவான். அதுக்காக சில பேர் தொழுறோம், ஏதோ தொழுகிறோம். தொழுகையில இன்பம் இருக்கா? தொழுகையில இன்பம் என்றால் என்ன தெரியுமா? நாம் சொக்கி விடுவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி சொன்னார்கள், அஸ்ஸலாத்து முனாஜாத்துன், தொழுகை ரப்பிடம் அடியான் பேசக்கூடிய ரகசிய சம்பாஷணை என்று சொன்னார்கள். ரகசியமாக பேசும் பொழுது எந்த அளவிற்கு நிலைமைகள் அஹ்வால்கள் இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தொழுகையிலே லஸ்ஸத் இல்லை, இன்பம் இல்லை, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இந்த காரணத்தை ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உதுஉல்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட எனக்கு துஆ செய்யுங்க. என்ன துஆ தெரியுமா? ஐ யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா, என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் யா ரசூலல்லாஹ். நான் அல்லாஹ்ட்ட கை தூக்குறேன்னு சொன்னா அல்லாஹ் உடனே எனக்கு கொடுக்கணும், அல்லாஹ் உடனே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் யா ரசூலல்லாஹ். அப்படிப்பட்ட துஆவை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, நான் துஆ செஞ்சால் அங்கீகரிக்கப்படும், அதுக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா சஅத், ஓ சஅதே, அத்தீபு மத்அமக, உன்னுடைய தஆமை, உன்னுடைய உணவை சுத்தமான உணவாக ஆக்கிக்கொள் என்று சொன்னாங்க. உன்னுடைய உணவை சுத்தமான உணவாக ஆக்கிக்கொள் என்று சொன்னார்கள். தகுன் முஸ்தஜாபத் தஅவா, நீ உணவை உட்கொள்ளக்கூடிய உணவை சுத்தமான உணவாக உட்கொண்டாய் என்று சொன்னால் உன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னாங்க. நேற்று கூட ஒரு பயான் ஒன்று கேட்டேன். யூபியில ஒரு ஆலிம் சார் பேசுறாங்க. அவங்க ஒரு நகைச்சுவையா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு காலத்துல நாங்கெல்லாம் செஞ்ச துஆ அங்கீகரிக்கப்பட்டுச்சு, ஃபாத்தியா ஓதி ஊதுனன்னு சொன்னா நோய் போயிடுது, பெரும் பெரும் நோய்கள் எல்லாம் நீங்குச்சு. நாங்க துஆ கை தூக்கிட்டோம் சொன்னா துஆலாம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குதுன்னா காரணம் நீங்க தாங்கிறாரு செஞ்சுக்கிட்டே, நீங்க தான் அது காரணம், மக்கள் தான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? என்னென்னத்தையும் சம்பாதிச்சுட்டு வந்து ஹதியா வச்சுக்கிட்டு ஜோப்ல வச்சிருக்கேன், அதை எடுத்து நான் சாப்பிடுறேன், அந்த ஹராமான சாப்பாடை வைத்து போய் ஏதோ அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குது சிரிப்பா பேசுறேன். உண்மை அதுதான், உண்மை அதுதான். ஏதாவது தொழிலை செய்துவிட்டு வெளியே அதை சதக்காவாக அதிலிருந்து பாதியாக கொடுத்து விட்டால் நம்முடைய மீதம் உள்ள தொழிலும் அங்கீகரிக்கப்பட்டதாக வேண்டும் என்பது சிலருடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. செய்வது ஹராமான தொழில், அதிலிருந்து சதக்கா கொடுக்கிறாங்க. எப்படி செய்வது ஹராமான தொழில், அதிலிருந்து மதரசாக்கு பாதி ஃபண்ட் ஒதுக்கிட்டா மீதம் உள்ளதெல்லாம் ஹலால் ஆக்கிடலாம்னு பார்க்கறாங்க. முடியவே முடியாது. நம்முடைய தொழில், நம்முடைய உணவு எல்லாம் ஹலாலானதாக இருந்தால் தான் நமக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான பந்தம் ஸ்திரமான பந்தமாக அமையும். நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படும், நம்முடைய அமலிலே உயிரோட்டம் இருக்கும், நம்முடைய ஈமான் உறுதியானதாக மாறும். ஈமான்ல பலவீனம், எங்க பார்த்தாலும் பயம், கவலை, சஞ்சலம், எல்லாத்துலயும் மூழ்கி கிடக்கிறோம். யாரும் இன்னைக்கு நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க.
ஹலாலான உணவு இல்லை. அது ஹலாலா ஹராமான்னு பார்க்கிறது இல்லை. அப்படி ஹலாலாக இருந்தாலும் நாம் அதை தடுப்பதும் கிடையாது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இந்த ஹதீஸை சில சூஃபியாக்கள் சலஃபுகள் சொல்வதாகவும் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஜமானா வரும், அகல்லு மா யூஜது ஃபி ஆகிரி ஜமான், கடைசி காலத்துல எது கொஞ்சமா கிடைக்கும் சொன்னா எண்ணெய்லாம் கிடையாது, எண்ணெய் கிடையாது, சிலிண்டர் கிடையாது. கடைசி காலத்துல எது கொஞ்சமா கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. எது தெரியுமா? திர்ஹமும் ஹலால், ஹலாலான காசு. ஹலாலான காசு எங்கே கிடைக்காதாங்க கடைசி காலத்துல. எங்க போனாலும் ஹராம் தான் கிடைக்கும். எங்க போனாலும் ஹராமான பொருளாதாரங்கள் தான் கிடைக்குமா கடைசி காலத்தில்? இதுதான் மிக குறைவாக கிடைக்கும். அகுல் யூசுஃப் பிஹி, அந்த ஹலாலை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த நண்பர் செய்யறது வச்சிருக்கிற ஒரு ஹலால். ஏன்டா நீ போய் வாங்க வேண்டியதானே வட்டியை, அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. போய் வாங்கு, காரை போய் வாங்கு, வட்டியில வாங்கு, உன்னை யார் வேணாங்கிறா, வாங்குங்கிறான். இன்றைக்கு காலம் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நேற்று படித்து முடித்து இன்றைக்கு வீடை கட்டி நாளைக்கு சென்று, அந்த அளவிற்கு மிக விரைவாக இந்த காலத்தை துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். எல்லாத்தையும் உடனே உடனே அடைய வேண்டும். அது எந்த காசு ஹலாலா ஹராமா என்பதை பார்த்து தவறுகிறது இந்த சமூகம். எல்லாமே முஸ்லிம்கள் எல்லாம் அது ஹலாலா ஹராமா பார்க்கறது இல்லை. ஊடு கட்டினியா, காரை வாங்கினியா, பிள்ளைக்கு சிறந்த முறையில் நிக்காஹ் முடிச்சு வச்சியா, நீ தான் சிறந்த மனுஷன். பக்கத்துல ஒரு 4 பேர் சிறப்பா பேசுறது, நான் வாழ்றது கஞ்சம் கூட குடிச்சிட்டு வாழ்ந்துருவேன், எனக்கு ஹலாலான உணவு தான் வேணும். யார் இன்னைக்கு வாழ்றா? என் ரப்பு ராசிக்கு யார் வாழ்றா இன்னைக்கு? என் ரப்பு என் தேவையை பூர்த்தி செய்வான் யார் வாழ்றா? கடையில வட்டிக்கு கொடுக்குறான் காரு, கடையில வட்டிக்கு கொடுக்குறான் கடை, கட்டு எடுத்து கட்டுங்க. அல்லாஹ்வுடைய முகத்தை யாரும் பார்க்க தவறுகிறோம், பார்க்க ஆசை இல்லை. நாளைக்கு அல்லாஹ்வுடைய முகத்துக்கு முன்னாடி தான் போய் நிக்கணும். நாம அந்த ரசூலத்தை நாம பார்க்கணும். நிக்க வேண்டாம், நம்முடைய குர்ஆன் பிரகாரம் நம்முடைய அமல் வேண்டாம். எல்லாம் உடனே 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 என்று சொன்னால் ஏன் நாம் எல்லாம் எப்படி ஹலாலான வாழ்வை, அந்த உணவை உட்கொள்வது? பெரியோர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். மெதுவாக நம்முடைய வாழ்வு நகர்த்தப்பட வேண்டும். ஹலாலான உணவை தேடி நாம் செல்ல வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, 5 ஃபரல்களுக்கு பிறகு ஹலாலான உணவை தேடுவது ஒரு ஃபரல் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 கடமைகளுக்கு பிறகு ஹலாலான உணவை தேடுவது ஒரு கடமை என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு யார் பார்க்கறாங்க? பக்கத்து வீட்டுக்கார சுலபா அவனுடைய வாழ்வு நடந்துச்சுன்னா குறை சொல்றாங்க. என்ன சம்பாதிக்கிறான்? 10,000 சம்பளத்துல இருக்கிறான், அவன் ஹலால்ல சம்பாதிக்கிறான்னு சந்தோஷப்படுறது இல்லையா? யார் சந்தோஷப்படுறது? இன்னும் அவன்கிட்ட காரை இல்லை, வச்சு தள்ளுவண்டி வச்சு கொட்டிட்டு இருக்கிறான், குறை சொல்லக்கூடிய சம்பளம். பெரியோர்களே, சகோதரர்களே, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் சொல்லுங்கள். அப்பொழுது சீக்கிரமா நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் அடைஞ்சி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகும், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகும். அவ்வளவு ஹராமான காரியங்களிலே கடன்களை வாங்கி, வட்டியான கடன்களை வாங்கி, வட்டியான முறைகளிலே கார்களை வாங்கி, வட்டியான முறைகளிலே வீடுகளை வாங்கி, இடங்களை வாங்கி எங்கே கொண்டு சேர்க்கப் போகிறீர்கள்? நாளைக்கு நாம் நிற்க வேண்டிய இடம் அல்லாஹ்வுக்கு முன்னால் தண்டிக்காமல் பின் தங்கவே மாட்டார். பெரியவர்களே, ஹலால் ஹராம், அல் ஹலால் பையின், ஹலால் தெளிவாக இருக்கிறது, அல் ஹராம் பையின், ஹராம் தெளிவாக இருக்கிறது, ஒரு முஸ்தபிஹாத், முஸ்தபிஹாத் இருக்கிறது. இந்த மூணே நாம பேணியோம். ஹலால்னு ஒன்று இருக்கு, ஹராம்னு ஒன்று இருக்கு, முஸ்தபிஹாத்னு ஒன்று. முஸ்தபிஹாத் என்ன தெரியுமா? இது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது பாருங்க. இது வந்து முஸ்தபிஹாத். இதை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறோம், இவர் அந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, வட்டி தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இவர் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறோமே, இன்னைக்கு அந்த காசுலேட்டு சாப்பாடு ஆக்கி போட்டாரா அல்லது வேறு ஏதாவது தொழிலேன்னு சாப்பாடு ஆக்கி போட்டாரா? சந்தேகம் வருது பாருங்க. வீட்டுல சாப்பிடாம எடுத்து வெளியே வந்து அவர் கோச்சிக்காம போயிட்டு வெளியில அந்த லுக்குமா உள்ள போச்சுன்னு சொன்னா, ஹராமான லுக்குமா, ஒரு லுக்குமா, ஒரு பிடிய சாப்பாடு உள்ளே போனாலும் அது ஈமானுக்கு தடையாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஒரு உள்ளே போனது என்று சொன்னாலும் 40 நாட்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 40 நாட்களுடைய அமல்
ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஹராமுடைய ஒரு பிடி உணவு உள்ளே போனது. இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே மிக விரைவாக அனைத்தையும் காரியங்களை முடிக்க வேண்டும் என்பதில் ஹராமா ஹலாலான்னு பார்க்க தவறிவிடுகிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலா ஹராமா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான உணவா, அல்லாஹ்வுக்கு பிடித்த மற்ற உணவா பாருங்கள். ஒரு பெரிய மார்க்கத்துல விவாதம் செய்யக்கூடிய நபர் தான் ஒரு பெரிய இமாம். அவங்க ஒரு சில சமயத்துல விவாதத்துல மிக தேர்ந்தவங்க. அவங்க விவாதத்துல பதில் வரல, பின்தங்க வேண்டிய சூழ்நிலை, பின்னடை வந்துருச்சு. விவாதத்துல போய் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது தந்தையிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, இன்னைக்கு விவாதத்துல நான் தோத்து போயிட்டேன், என்னன்னு தெரியல, மார்க்கம் சம்பந்தமான விவாதத்துல தோத்துட்டேன். அவருடைய தந்தையார்ட்ட சொல்லும் பொழுது அவருடைய தந்தையார் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு அடிமை பெண் நீ அழுகிறாய் என்ற காரணத்தினால், தாய் பக்கத்தில் இல்லை என்ற காரணத்தினால் அந்த அழுகையுடைய சப்தத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக அடிமை பெண் உடனே தூக்கி தன்னுடைய மார்பகத்திலிருந்து பாலை ஊட்டிட்டாப்பா. அந்த பால் ஊட்டியதை பார்த்தவுடன் உடனே நான் வந்து உன்னுடைய காலை பிடித்து உலுக்கினேன். ஒரு அளவு தான் வெளியே வந்தது, ஒரு சொட்டாவது உள்ள இருந்திருக்குமா இல்லையா? அதனுடைய எஃபெக்ட் தான் இன்னைக்கு நீ விவாதத்துல தோத்துட்டேன். ஏன் அடிமை பெண்ணு தன்னுடைய எஜமானுடைய அனுமதியை பெற்றுதான் வெளியில என்ன வேணாலும் செய்யும். அவள் அனைத்துமே எஜமானுக்கு சொந்தம். அவள் தன் இஷ்டப்படி எதுவுமே செய்யக்கூடாது. அவள் தன்னுடைய இஷ்டப்படி வெளியே வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டா, அது ஹராம் தானே, எஜமானுக்கு மாறுபட்ட விஷயம். அதனுடைய விளைவு அவர்களுக்கு விவாதத்திலே பின்தங்க வைக்கிறது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அவர்களுக்கு ஒரு சட்டம் வந்துச்சு. ஒருத்தவங்க ஓடி வர, இமாம் ஒரு ஆடு காணா போயிடுச்சு, வீட்டுல கட்டி போட்டு வச்ச ஒரு ஆடு காணா போச்சு. அவர் கசாப் கிடக்க, ஆடு காணா போச்சு, யார் எடுத்தான்னு தெரியல. எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு தேடி முடிச்சோட யாருன்னு பாரு, அவரை பார்த்து பேசிக்கலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் அனுப்பின உடனே 40 நாளைக்கு இமாம் ஆளும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கறிக்கடை பக்கமே போனீங்க, கறிக்கடை பக்கமே போனீங்க. எல்லாம் கேட்டார்களாம், இமாம் ஆலம் அவர்களே ஏன் கறிக்கடை பக்கமே வரதில்லை, ஏன் கறியை 40 நாள் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், ஒரு நாள் ஒரு சட்டம் வந்துச்சு, ஒருத்தவன் ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் அந்த திருடிய ஆட்டை வைத்து அறுத்து என்னிடம் விற்று விடுவானோ, ஏதாவது ஒரு மூலையிலிருந்து எனக்கு அந்த கறி உள்ள வந்துருமோ என்ற பயம் வந்துருச்சு. அந்த திருடப்பட்ட ஆடை நான் சாப்பிட்டுவேனோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனாலதான் 40 நாளைக்கு எங்கேயுமே ஆடை சாப்பிடுறேன். அது ஒரு பேடுதல். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த திருடப்பட்ட ஆட்டின் மூலமாக தனக்கு ஏதாவது மார்க்கத்தில் பின்னடை வந்துருமோ, தன்னுடைய ஈமான்ல பலவீனம் வந்துருமோ, இஸ்லாத்துல பலவீனம் வந்துருமோ, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியிலே தூரம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, நமக்கு அந்த பயமெல்லாம் இல்லையே. நம்முடைய வியாபாரம் ஹலாலான முறையில தான் பயணிக்கிறதா? தினமும் ஒவ்வொரு வீடுகளாக சென்று சாப்பிடுகிறோம். யாராவது டீ வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிடுறோம், யாராவது ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிடுறோம். அவர் எந்த சம்பாத்தியத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோமா, கவனிக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். அந்த ஹராமான ஹராம் அவர் தானே வாங்கி கொடுக்கிறாரு, அதை தானே சாப்பிடுறோம், அவருக்கு அவரு தானே பதில் சொல்ல போறாரு அப்படின்னு நிறைய பேர் பேசுறோம். கிடையவே கிடையாது. இந்த ஹராமான உணவு வாங்கி கொடுக்கிறார்ல, அந்த உணவு வயிற்றுல போச்சுன்னா ஈமான்ல தடுமாற்றம் வரும், ஈமானில் தடுமாற்றம் வந்துவிடும், நம்முடைய இஸ்லாத்தில் தடுமாற்றம் வந்துவிடும், அல்லாஹ்வுடைய முஹப்பத் குறைய ஆரம்பித்து விடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, நீ ஒரு சுத்தமான உணவை சாப்பிடு, உன்னுடைய துஆ கபூலாக்கப்படும் என்று சொன்னார்களா இல்லையா? மேலும் சொல்கிறார்கள், இன்றைக்கு ஹராமான உணவு வந்த பிறகுதான் பலதரப்பட்ட நோய்கள் பலவிதமான பெயரை வைக்க உள்ள தவிக்கிறான். புதுசான நோய்கள். காரணம் என்ன தெரியுமா? எது கிடைக்குது எடுத்து சாப்பிடுறது. சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், டீ கடையில கூட சாப்பிடாதீங்க, போற போக்கல வழிபோக்கர்களுக்கு தான் வழியில வச்சிருக்கிற கடை, அந்த கடையில தான் சாப்பிடாதீங்கன்னு எழுதுறாங்க. காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க? சமைக்கிறவன் சமைப்பதற்கென்று ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. டீயை போடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும், பாலை ஊத்தும் போது பிஸ்மில்லா சொல்லணும், தூளை போடும் போது பிஸ்மில்லா சொல்லணும், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான்
சிகரெட் ஒரு பக்கம் குடிக்கிறான், பல்லு கூட வளர்க்காம டீயை போடுறான். அந்த டீயை குடிக்கிறிய நீ, உனக்கு ஈமானிய நுக்சான் ஏற்படும் என்று சில உலமாக்கள் எழுதுகிறார்கள். வழிபோக்கர்கள் மட்டும் அது போன்ற கடைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதுகிறார்கள். இன்றைக்கு டீ கடைகளை தாண்டி அனைத்து உணவு பழக்க வழக்கங்களும் நாம் கடையிலே தான் உட்கொள்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாமே கடை. வீட்டுல அம்மாவுடைய கையில பிஸ்மில்லா சொல்லி சமைச்சு பார்ப்போம், எந்த அளவுக்கு எஃபெக்ட். பெரியோர்களே சகோதரர்கள், இதுலதான் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கா? அதுலதான் இருக்கு. இது போன்ற பிஸ்மில்லா சொல்லி சமைப்பதற்கும் பிஸ்மில்லா சொல்லாமல் சமைக்கப்பட்ட உணவை உட்கொள்வதற்கும் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறது. அதன் மூலமாக பலவிதமான எஃபெக்ட்கள் இருக்கிறது என்பதை நாம் அனுபவ ரீதியாக பார்க்கிறோம். கிதாபில் அனுபவ ரீதியாக. பெரியோர்களே, என்னுடைய தாதா ஒருத்தவர் ஜமானி ஷாபுரி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு பெரிய ஷேக். அவங்கள்ட்ட ஒரு மசாலா வந்துருச்சு. என்ன மசாலா? முடி வெட்டாங்கல்ல, அவங்களுக்கு வாடகைக்கு கடை கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? முடி வெட்டவங்களுக்கு வாடகைக்கு கடை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? எங்க தாதா சொன்னாங்க கொடுக்க கூடாது. ஏன்? முடி வெட்டவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுனால என்ன? அவன் வெட்டிட்டு போட போறான். முடி வெட்டா ஓகே, எத்தனை பேருக்கு தாடியை சரிக்கிறான்னு தெரியலையே. தாடியை சரிப்பது ஹராம், அது சுன்னத்து தான். சரிப்பது ஹராம். தாடியை வளர்ப்பது சுன்னத்து, சரிப்பது வலிப்பதற்கு பிளேடு போட்டு வலிக்கிறது ஹராம். மீசையை வலிக்கிறது பாருங்க, பிளேடு போட்டு ஹராம். எத்தனை பேருக்கு சர்ச்சு விடுறான்னு தெரியலையே, எத்தனை பேருக்கு மீசையை வலிக்கிறான்னு தெரியலையே. அப்போ உங்களுடைய கடையில ஒரு தவறான புழக்க வழக்கங்கள் நடக்கிறதா இல்லையா? அதற்கு நீங்களும் ஒரு உடந்தையாக இருக்கிறீர்களா இல்லையா? ரசூலுடைய சுன்னத்தை அழிக்கப்படுவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர்களா இல்லையா? எனவே நீங்கள் அந்த கடையை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். எந்த அளவுக்கு இறத்தியாக இதெல்லாம் நமக்கு கேள்வி வரலாம், பாரதூரமாக தெரியாது. பெரியோர்களே சகோதரர்களே, இது போன்று பலவிதமான சம்பவங்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். எந்த அளவிற்கு முன்னோர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். ஹலாலான விஷயங்களிலே ஹராமான விஷயங்களிலே எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள், தன்னுடைய வயிற்றை பாதுகாத்து இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மேலும் ஒரு தடவை கடையில சீனி சக்கரை வாங்கிட்டு சொன்னாங்க. சக்கரை வாங்கிட்டு வரும்போது கடைக்காரங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சீனி ஒரு கிலோவை பையில போட்டு தருவாங்க, பெரிய பையில போட்டு சணலை கட்டி தருவாங்க. அப்போ வாங்கிட்டு வந்த பிறகு அவருடைய மகனார்கிட்ட கேட்டாங்களா, உன்கிட்ட சீனி மட்டும் தானே கேட்டேன், இவ்வளவு பெரிய பையி சணல் எல்லாம் வந்திருக்குது, இதெல்லாம் சேர்த்து தான் காசு கொடுத்தியான்னு கேட்டாங்க. சீனிக்கு மட்டும் தான் காசு கொடுத்தேன், உன்கிட்ட ஒரு கிலோ சீனிக்கு மட்டும் தான் காசு கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா இவ்வளவு பெரிய கவர்களும் இவ்வளவு பெரிய சணல்களும் நூல்களும் வந்திருக்கிறதே, இதற்கெல்லாம் சேர்த்து காசு கொடுத்தியான்னு கேட்டாங்க. இல்ல பாவா, நான் ஒரு கிலோ சீனிக்கு மட்டும் தான் காசு கொடுத்தேன். அதுக்கு திரும்ப அனுப்பி இதுக்கு சேர்த்து தான், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் காசா, மேலும் நான் இந்த பையக்கு தனியாக தர வேண்டுமா என்று கேட்டார்களாம். இந்த கடைக்கார் எல்லாம் சேர்த்து தான் காசுன்னு சொல்லணும் தான் வந்தாங்க. பெரியோர்களே சகோதரர், சொல்ல வருவதுடைய நோக்கம், அந்த காலத்திலே எந்த அளவிற்கு ஹராம ஹலாலிலே பேணி இருக்கிறார்கள், நாம் எந்த அளவிற்கு பேணுகிறோம். அதனால தாங்க தொழுகையில லஸ்ஸத் இல்லை, தொழுகையில இன்பம் இல்லை. சஹாபாக்களுக்கு இருந்தது. ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜஹு 2 ரக்அத் தொழுதார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய முதுகிலே அம்பு குத்தப்பட்டது. அப்பை உருக வேண்டும். எப்படி உருகுவது கேட்டதற்கு சொன்னார்கள், நான் 2 ரக்அத் தொழுறேன், தொழுகும் போது உருகி விடுங்கள் என்று சொன்னார்கள். உருகப்பட்டது. தொழுது முடித்து விட்டு உருகினீர்களா என்று கேட்டார்கள். தொழுகும் பொழுது அந்த வழி தெரியவில்லை. காரணம் தெரியுமா? அவர்களுக்கு அந்த ஈமானிய உணர்வு, அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய பிரியம், தன்னுடைய வழியை அவர்களுக்கு காட்டவில்லை. கொசு கடிச்சா கூட தெரியுது, எதுக்கு ஒரு வண்டு போனா தெரியுது, போற வரைக்கும் அந்த இடத்துல கண்ணு போக மாட்டாங்க. ஒரு சஹாபி ரசூல் கால்ல காயம், கால் எடுத்தா அவங்க ஹக்கீம் சொல்லிட்டார். அந்த காலத்துல ஹக்கீம்களுக்கு ஏதாவது வழிகளை உணராமல் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குடிபானங்கள் குடிக்க சொல்வாங்க. அதுதான் அவங்களுக்கு அன்றைய காலத்து இன்ஜெக்ஷன், வலி இல்லாமல் இருக்கக்கூடிய மருந்து. அதே போன்ற இந்த சஹாபி ரசூலுக்கு சொல்லப்பட்டது, இங்க பாருங்க வலி கடுமையா இருக்கிறோம், காலை வெட்ட போறோம், நீங்க ஒரு கிளாஸ் ஷராபை குடிச்சிக்கங்க, குடிபானத்தை குடிச்சிக்கங்கன்னு சொன்னப்போ, எனக்கு இந்த குடிபானம் வேணாம், நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், நான் அதுவே எனக்கு பெரிய குடிபானம் என்று சொன்னார்கள். அதுவே என்னை மைமறக்க செய்துவிடும் என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் படுக்க வைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஆபரேஷன், கால் ஆபரேஷன் செய்யப்பட்டுச்சு.
காலில் முடிச்சா எல்லா ஆபரேஷன்லாம் முடிச்சு வலி என்ன ஒண்ணு. டாக்டர் கேட்டார், என்னையா அது குடிப்பானம், என்ன மதுபானம்? என்னுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற சிக்கர்ல இருந்தேன், எனக்கு வலியே தெரியல ஒண்ணு தெரியல. அல்லாஹு அக்பர் நடந்த சம்பவம். எந்த அளவுக்கு அவர்கள் சுப்ஹான 33 சுப்ஹானல்லாஹ் 33ஐ தாண்டி சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். ஒவ்வொரு பக்தியை தஸ்பீஹ் ஓதுறோம். உயிரோட்டம் இல்ல, எந்த விதமான அசரீராத்துகளும் இல்ல. நம்முடைய சுப்ஹானல்லாஹ் என்ன வேல்யூ? நோ வேல்யூ, ஒரு வேல்யூ இல்லை. நம்முடைய அல்ஹம்துலில்லாஹ் வேல்யூ இல்லை, நம்முடைய அல்லாஹ் அக்பர் வேல்யூ இல்லை, நம்முடைய தொழுகைக்கு வேல்யூ இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வெயிட்ல என்னென்னவோ போய் கிடக்கு, ஹராம் ஹலால் எல்லாம் கலந்து கிடக்கு. பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலானதாக அமைந்தது என்று சொன்னால் இது போன்ற ஈமானிய உணர்வு நமக்கும் வரும் இன்ஷா அல்லாஹ். நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இந்த ஹலாலான லுக்மாக்கள் நமக்கு உதவி புரியும் என்பதை இது போன்ற பலவிதமான ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நான் சொல்ல வருவதுடைய நோக்கம், இன்றைக்கு ஹராமுகள் பல ஆடையில வந்துருச்சு. ஹராமான தொழில்கள் நான் ஹலால் தான் வருது. எப்படி தெரியுமா? இது தலையை சுத்திட்டு வந்து சாப்பிடுறது இருக்குல்ல, அது மாதிரி தலையை சுத்திட்டு வந்து இது ஹலால்னு நிரூபிக்கிறேன். நம்மளை ஏமாத்த பார்க்கறாங்க. அதுக்கு பல உலமாக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும் போல. ஹக்கு என்னன்னு பேசக்கூடிய நபர்கள் இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறார். சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க. இது போன்ற பேசுகளை வெளியில எங்க பேசின எதிர்ப்புக்கு ஒரு 10 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க, அதுல ஒரு 2 ஆளுங்களும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்ன நீங்க இந்த உலகத்துல நீங்க இவ்வளவு மக்களை கஷ்டப்படுத்துறீங்க? எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, அது ஹலால் பையின், ஹலால் தெளிவாக இருக்கிறது. அது ஹராம் பையின், ஹராம் தெளிவாக இருக்கிறது. நாம் அதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, ஈமானிலே பலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியிலே எதிர் பந்தங்களை, தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது தானா நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் நெருங்கிடலான்னு பார்க்கணும். எவ்வளவு தோந்து பாருங்க, வராதுங்க. நைட்டு ஃபுல்லா தொழுதாலும் அல்லாஹ்வுடைய முகப்பத் இருக்க, நைட்டு ஃபுல்லா தொழுதாலும் அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது. ஒரு இறைநேசர் வந்திருப்பாங்க, ஹலாலான உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக. ஒருத்தவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க, சொல்லி முடிச்சேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் குலூ மினத் தய்யிபாத். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தய்யிபான சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதர் வந்தார். எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? தூரத்திலிருந்து வரார், சரியான தூரத்திலிருந்து வந்தா என்ன ஆகும்? உடையெல்லாம் பரதேசியை போன்ற உடை, தலையெல்லாம் பங்கிற அசிங்கமான தலை, பரட்டை தலையை வைத்துக் கொண்டு வருகிறார். பரட்ட தலை, அசிங்கமான உடுப்புகள், மேலும் எஹ்ராம் காபாவுக்கு வராரு. காபாவுக்கு வந்து எஹ்ராமுடைய ஆடையை அணிகிறார், காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறார். மேலும் அல்லாஹ் யாரப் யாரப் என்று அழுது கொண்டே புலம்புகிறார். ஆனால் லிபாசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம். மத்அமுஹு ஹராம், அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமானதாக இருக்கிறது. அவருடைய வந்த பிரயாணம் ஹராமானதாக இருக்கிறது. அப்ப எப்படி அல்லாஹ் அவர் துஆவை கபூல் செய்வான்னு கேக்குறார். கைஃப யஸ்தஜாபு தஅவத்துஹு, அவருடைய துஆ பின்னால் எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள். அவர் இந்த அளவுக்கு தூரமா வந்திருக்கார் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கார் தான், காபாவுக்கு ரொம்ப பிரியமான முறையில வந்திருக்கார் தான், போட்டிருக்க உடை எஹ்ராம் தான், இருக்கிற இடம் காபா தான், கேட்கிற இடம் காபத்துல்லா தான். ஆனா துஆ கபூல் செய்யப்படல. ஏன்? அவருடைய ஆடை ஹராம், அவர் சாப்பிடுற உணவு ஹராம், அவருடைய பிரயாணம் ஹராம். எப்படி கைஃப யுஸ்தஜாபு தஅவத்துஹு என்று கேட்கிறார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு, இன்னைக்கு பல பேர் இப்படி வச்சிருக்காங்க. ஒரு ஹராமான தொழிலை செஞ்சுட்டு ஒரு மனுஷன் எத்தனை பேர் ஓதுறாங்க? 100 பேர் ஓதுறாங்க. அதுல ஒரு 20,000 கையில கொடுத்துட்டு ஒரு 80,000 கொண்டு வந்து அந்த 20,000 கொடுத்தல, அப்ப இது ஏத்துக்கிட்ட ஹலால் எப்படிங்க? அங்க பாதி பேருக்கு சதக்கா செஞ்சிட்டதுனால தன்னுடைய ஹராமான தொழிலை ஹலாலாக்க பாக்குறாங்க. சில பேர் மதரசாக்கள் தான், சில மஸ்ஜிதுகளை கட்டி விட்டுறது. சில பேர் தஞ்சை ஒரு ஊருக்கு நான் பயன் போனேன், பயன் போயிருக்கும் அந்த பள்ளிவாசல் எப்படி கட்டப்பட்டதா, அவரு பக்கத்துல பெரிய
அது படம் பார்க்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, தியேட்டர், அது வச்சு சம்பாதிச்சிருக்க, அதை வச்சு பள்ளிவாசல் கட்டிட்டு போயிட்டாரு. பள்ளிவாசல் பெருசா அவருடைய வருமானமே தியேட்டர் தான். கடைசியில் அந்த தியேட்டர் இவர் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் ஹலாலாக வேண்டும் என்பதற்காக தியேட்டர்ல ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டார். புரிஞ்சுங்களா? எனவே இப்படி எல்லாம் நிலைமைகள் இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய ஹலாலை எப்படியாவது ஹராமாக்க முயற்சிக்கிறோம். நாம தெரியும் பொழுது அதை விட்டு ஒதுங்கி பாருங்களேன். பக்கத்துல பேசுறோம், என்னாலும் பேசிட்டு போறோம். நாம நாளைக்கு போற இடம் கபூர். இன்னும் எவனும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் தான் இருப்பாங்க, குர்ஆன் இருக்கும். அவர்களுக்கு முன்னால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கே ஹராமான தொழில்கள், ஹராமான உபயோகங்கள் ஏதாவது இருந்தால் நாம் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்வோம். அதே போன்று நாம் உடனே வீடு கட்டணும், உடனே கார் வாங்கணும், உடனே பைக் வாங்கணும் என்பதற்காக இது போன்ற பலவிதமான வட்டி கடன்கள், வட்டி டீவு முறையில எதுவுமே செய்யாதீங்க. எல்லாம் ஹராம். இந்த உலகத்துல எப்படியாவது அல்லாஹ் ஹலாலாக்கணும்னு பாக்குறாங்க. அது போன்ற துறைகளிலே நாம் ஈடுபட வேண்டாம். வாழ்வோம், மெதுவா போவோம், அல்லாஹ் கொண்டு போவோம். அல்லாஹ் ராசி கொடுக்க அவன் தயாரா இருக்கிறான். நாம் ஒரு தேவையை பூர்த்தி செய்யறேங்கிறான். ஏன்ட்ட நீ கேளுங்கிறான். நாம அவனை விட்டுட்டு இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு பணக்காரன் பாக்க, இன்னைக்கு நாம அவனை தலைப்புடிய வைக்கணும்னு பார்க்கணும். வேணும், அது நிரந்தரமா இருக்க, அது சந்தோஷத்தையும் தர. எனவே வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் ஹலாலான உணவை உட்கொண்டு ஹலாலான முறையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வா.